சம்சுவை நேற்று நைட்ல இருந்து நேற்று தான் நான் ஹபீபி படம் பார்த்தேன். என் பேரு நான் சம்சுகினா நான் ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ள, அந்த கிராமத்துக்குள்ள, அந்த உறவுகளுக்குள்ள, அந்த கல்ச்சர் அதுக்குள்ள நான் அப்படியே என்னை உள்ள கூட்டிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் என்னால் அந்த படத்திலிருந்து வெளியே வரவே முடியல. எனக்கு எப்படி பார்த்தாலும் எல்லாரும் தொப்பியோட இருக்காங்க, தாடியோட இருக்காங்க, முக்காவோட இருக்காங்க, எல்லாருமே எனக்கு அப்படியே தெரியுறாங்க. நான் முதல் முறையா என் கிரெடிட்ஸ் ரோலிங் டைட்டில் போகும்போது அதுல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட பேர்களையும் படிக்கும்போது எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேர் தான் சேர்ந்து மீரா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது. நல்ல படம். இது வெற்றி அடையணும், கமர்ஷியல் சினிமாவுக்கு நடுவில் இது ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் ஒரு நார்மல் வார்த்தைகள் இல்லாம இதுதான் படம் அப்படின்னு சொல்றேன். இதுதான் படம். இப்படி படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும். இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. லைட் ஓகேயா? நோ 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 ஃப்ளோ கெட்டு போச்சு. சரி, நான் இது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, ஒரு இயக்குனர், நான் நிறைய படங்கள் பார்க்குறேன், நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க, நிறைய நல்ல இயக்குனர்கள் உருவாகியிருக்காங்க. தங்கலால் பார்க்கும்போது நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு பேசினேன் அந்த உழைப்பு பற்றி. ஆனால் ஒரு கடந்த 10 வருஷத்துல ஒரு கதைக்குள்ள இவ்வளவு இன்வால்வ் ஆகி இவ்வளவு கேரக்டர்ஸை அவ்வளவு இயல்பா உருவாக்கி ஒவ்வொரு கேரக்டரையும் உயிரோட்டமா மாற்றி நம்மளை நம்ப வச்சு அந்த கிராமத்துக்குள்ள நம்மளே உள்ள போக வைக்கிறதுக்கு இந்த மீரா கதிரோட உழைப்பு ஹர்ஷாத் அவ்வளவு உழைச்சிருக்காரு. அந்த படத்துக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு நம்ம சில படங்கள் பார்ப்போம், ஒரு 10 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட்லேயே சொல்லுவாங்க 5 சீன் நல்லா எடுங்க சார், மிச்சம்லாம் சூட்டிருக்கம்பாங்க. ஆனால் அப்படி சினிமா நமக்கு எடுக்க தெரியாது. ஆனால் அதை தாண்டி மீரா கதிரோட படங்கள்ல இது த பீக், அவரோட பெஸ்ட் பிலிம் அப்படின்னா இதுக்கு மேல ஒரு இன்னொரு படம் எடுக்கணும், அது எனக்கு ஆசை தான். ஆனா இந்த படம் என்னை அவ்வளவு பிரமிக்க வச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு நாவல் மாதிரி இருக்கு. அந்த படம் திரைக்கதை பாத்தீங்கன்னா ஒரு சூறக்காத்து மாதிரி இருக்கு. எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போகுது, எந்த சீன் மாறுது, எந்த கேரக்டர் எப்படி பேச போகுது, நோபடிஸ் கெஸ். நீங்க இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்காக ஸ்கிரீன் பிளேல நம்ம நினைப்போம் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. ஆனா வேற ஒண்ணு வரும். ஆனா நம்ம நினைச்சதை விட பிரமாதமா இருக்கும். அவங்க பேசுற டயலாக்ல இருந்து ஒன்னொன்னு பிரமாதமா இருக்கும். இந்த படம் ஒரு வாழ்வியல், 30 வருஷம் வாழ்வியல்ல ஒரு மனிதன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான், 30 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கான், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணிடம் ஒரு பெண் எதை பேச தயங்கினால் அவர் 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண் கிட்ட அந்த பெண் எதை தைரியமா பேசுறார். அதுக்கான காரணம் படிப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம். இது எல்லாம் ஒரு மக்களை எந்த இடத்துல வளர்த்திருக்கு. பெண் உரிமைன்னு பேசுறோம், பெண் உரிமையை கொடுக்கறது இல்ல. பெண்கள் இப்ப அதுவா எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களே பேசுறாங்க. எனக்கு கடைசியில அந்த பெண் பேசும்போது நீ எனக்காக ஏன் பேசல அப்படின்னு கேட்பா. கை தட்டிட்டேன் அறியாம. ஏன்னா ஒரு பெண் அந்த பேசுற சுதந்திரத்தை அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு சமூக மாற்றத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்வியல் எங்க இருந்துச்சு, நம்ம கிராமம் எங்க இருந்துச்சு, வெளிநாடுகள் போறது குற்றம்னு சொல்றோம். ஆனா வெளிநாடு போய் தான் பிழைக்கணுமா, நம்ம ஊர்ல பிழைக்க முடியாதான்னு பேசுறோம். ஆனா வெளிநாடு போகும்போது அங்கிருந்து வர்ற பொருளாதாரம் நம்ம நாட்டை, நம்ம படிப்பை, நம்ம வாழ்க்கைய எப்படி மாத்தி இருக்கு, எவ்வளவு தூரம் இது நம்மளை வேற ஆளா வேற ஒரு உலகமா கொண்டு வந்துருச்சு அப்படின்றத ஒரு அழகா பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட் பாக்குறேன், ஒரு டாப்பாங்கில் வச்சிருக்காரு, எல்லாம் ஓட்டு வீடா இருக்கு. அப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு ஒரு ஷாட்டை கொண்டு வர்றாரு, அது ஒரு டாப்பாங்கில் வச்சிருக்காரு, ஓடுகளே இல்ல, எல்லாம் மொட்டை மாடி வீடுகளா இருக்கு. எங்கே மாறி இருக்கு இந்த சமூகம் அப்படின்றத அவ்வளவு அழகா உள்ளுக்குள்ள கட்டமைப்புல கொண்டு வந்திருக்காரு. இதுக்குள்ள நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அது கஸ்தூரி சார் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச, மிச்ச எல்லாருமே ஏதோ ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ள நம்ம உள்ள போனது மாதிரி இருக்கு. ஆனா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரி சார் உள்ளுக்குள்ள அந்த கதைக்குள்ள போய் அந்த கேரக்டராகவே அவர் பேசுற விஷயம், நடக்கிற விஷயம், அவர் நைட்டு போனா அவர் 11 மணிக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணினாங்க. 11 மணிக்கு போன் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சார் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க தூங்கினாலும் கொஞ்ச நேரம் முடிச்சதுல நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா, நீ அவர் இப்ப சொல்றாரு, நீங்க என்னுடைய தூக்கத்தை எடுத்து இன்னும் தூக்கம் இல்லைன்றாரு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளவு சிறப்பா இருக்கு.
ரொம்ப எனக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷம்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு படம் பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு டைரக்டர் இப்படி மெனக்கெட்டு நடான்னு. இந்த டைரக்டர் மெனக்கெட்டதுக்காக இல்ல, இங்க வந்து நிக்கணும், இந்த படம் என்ன ஆனாலும் தோல்ல நம்மளும் சேர்ந்து சுமக்கணும். இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும் போதுதான் நல்ல சினிமாக்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கையை பற்றி, நம்மளோட வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் பற்றி, ஒரு பிரச்சனையை எப்படி சினிமா பேசணும், அதுக்காக கமர்ஷியல் சினிமா வேணாம்னு நான் சொல்லல, அந்த இடத்துக்கே நான் போகல. ஆனா இந்த மாதிரி சினிமாக்கள் நம்மளை ஒழுங்குபடுத்தும், நம்மை உணர வைக்கும், நம்ம வாழ்க்கை எதுன்னு சொல்ல வைக்கும், நம்ம வாழ்க்கையில எங்கே நிக்கிறோம்னு சொல்ல வைக்கும். கடைசி ஒரு டைலாக் வரும், 4 சுவர் இருக்க வீடுதான் வாழ்க்கைன்னு யார் சொன்னா அப்படின்னு. செத்தே போயிட்டேன் நான். 4 சுவர் இருக்க வீட்டுக்குள்ளதான் சந்தோஷம் இருக்குன்னு யார் சொன்னா? அருமையான ஒவ்வொரு டைலாக்கும் பிச்சிருப்பாரு, எல்லா கேரக்டர்ஸ் சொல்றாங்க. கஸ்தூராஜா பேசுறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு பேசுறதா இருக்கட்டும், இந்த ஹீரோயின் அந்த பொண்ணு பேசுறதா இருக்கட்டும், இந்த பொண்ணுலாம் லவ் பண்ணலான்னு தோணிச்சு எனக்கு. வயசு இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவ்வளோ அழகு, அவ்வளோ யதார்த்தம், அவ்வளோ சூப்பர், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்க ஒவ்வொரு இடமும் அந்த பொண்ணு பேசுற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு முஸ்லீம், நான் தான் சொன்னேன், முதல் ஒரு இலக்கியத்தை முஸ்லீம்ல எழுதுனது ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க வந்து நாகூரை சேர்ந்தவங்க. எனக்கு அந்த பெண்ணோட கதாபாத்திரம் தெரிஞ்சு, இந்த கதாபாத்திரம் அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்கான்றப்போ அந்த டைரக்டரை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அந்த படத்தை நம்ம வந்து ஏதோ கடந்து போயிடக்கூடாது. நம்மளும் கூட நிக்கணும், நம்மளும் கையை கோர்த்து நிக்கணும், நம்மளும் பேசணும், நம்மளும் வந்து அந்த படத்தை பத்தி கொண்டு போகணும், நம்ம ப்ரொமோட் பண்ணணும். எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா கண்டிப்பா தூக்கம் வராது. நேற்று நைட்ல சுத்தமா தூங்கல, 5 மணி ஆயிடுச்சு சார். நானா பேசிட்டே இருக்கேன், இது எப்படி நிகழ்ந்ததுன்னு. அதுக்கு என்னன்னா, ஒருத்தனோட சினிமா மேல இருக்கிற வெறி, சினிமாவை வந்து நேசிக்கிற வெறி, அதை ஒவ்வொருத்தையும் வேலை வாங்கி இருக்க விதம். சாம்சிஸ் எங்க சூப்பரா இருக்கும் மியூசிக். அந்த படத்துக்கு அவ்வளவு உயிரோட்டம் உங்களால தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஒரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் எவ்வளவு முக்கியன்றது இந்த படத்தை பார்த்தா நிறைய பேருக்கு புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவ்வளவு இன்வால்வ் ஆகி ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ள, ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள அந்த பேக்ட்ராப்ல அந்த மாதிரியான ஒரு இசை ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப அழகா இருந்தது. அந்த பாட்டெல்லாம் எக்ஸலன்ட், எல்லா பாட்டுமே. இந்த படம் வந்து எல்லாருக்கும் சிறந்த படமா இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும், எல்லாரும் இந்த படத்தை பாராட்டுவாங்க. நான் குறிப்பா வேண்டிக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம விமர்சனம் அப்படின்னு வரும்பொழுது நியாயமான, உண்மையான ஒரு நல்ல சினிமாவை ஒரு உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சா, ஆனந்தவகடன் மாதிரியான பத்திரிகைகள் 65 தமிழ் இந்த படத்தை கொடுத்தாங்க. 65க்கு மேல கொடுக்க ஆகணும், அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கு. அதே மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்றவங்க, பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் எல்லாருமே இவ்வளவு நாள் நீங்க சினிமாவுக்குள்ள இத்தனை நண்பர்களோட, இத்தனை இயக்குநர்களோட, இத்தனை தயாரிப்பாளரோட கடந்திருக்கீங்க, பழகி இருக்கீங்க, எல்லாரோடையும் கைகோர்த்திருக்கீங்க. நீங்க ஒரு நல்ல சினிமாவை உச்சிமுகம் நினைச்சீங்கன்னா, இதுல உள்ள வெறுப்புகள் யார் மேல மறந்துட்டு நீங்க சினிமாவை கொண்டாடியே தீரணும். விமர்சனங்கள் பண்ணும்போது நீங்க கொண்டாடுறதுதான் இந்த திரைப்படம் இருக்கு, இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட போய் சேரும். இது வந்து ஒரு ஹீரோக்கள் இருக்கிற, ஒரு அறிமுகமான ஆட்கள் இருக்கிற படங்கள் இல்ல. அதனால எல்லாம் புதுசுன்றப்போ ஒரு போஸ்டர் பார்க்கணும், நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு முஸ்லீம் கலாச்சாரம் உள்ள படம், எல்லாம் புதுசா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, யாரு சொன்னா கேட்கறாங்கன்னா, இந்த விமர்சனம் பண்றாங்கல்ல, எல்லா விமர்சனங்களையும் சொல்றேன். அதாவது யூடியூப்ல பண்றவங்க, எழுதுறவங்க எல்லாரையும் சொல்றேன். நீங்க எல்லாருமே ஒரு சினிமாவை இத்தனை வருஷம் நீங்க பார்த்திருக்கீங்க, இத்தனை வருஷம் சினிமாவில் வாழ்ந்திருக்கீங்கன்னா, இந்த சினிமாவுக்கு உண்மையாக உங்க விமர்சனம் தேவை என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இசையமைப்பாளர் வாழ்த்துக்கள், அந்த தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மீரா கதிரவன் வாங்க. நான் இரவு ஒரு 3 முறை கண்டுபிடிச்சிட்டேன், 4ஆவது முறை. பேசணும் நிறைய. இந்த ஹபிபி இப்படி வந்திருக்குன்னா, சேரன் சார் வந்து போட்ட பாதை. தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த ஒரு ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்கள் பார்த்தா நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி நடந்து வந்திருக்கிறோம். சேரன் சார் வந்து ஆக்சுவலி அவங்களாம் சந்திக்க மாட்டோம்னாலும் இயங்கியிருக்கலாம். வந்து இன்னைக்கு அவர் வயாவில் நான் இவ்வளோ கேட்கறது வந்து இறைவன் மிகப்பெரியவர். நன்றி.